வணக்கம் நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வும் ஆனந்தும். மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வும் ஆனந்தமும். ஆம், உறங்கும் முன் ஒரு சிந்தனையாக இன்று வரப்போவது எது? வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம். அமைதி குருவின் வரம். தனியாக இருப்பது என்பது என்ன? ஒரு அறைக்குள் தாளிட்டு இருப்பதா? வனாந்திரத்திற்கு போவதா? இமயமலையில் போய் உட்கார்ந்து கொள்வதா? எங்கு போனாலும் உள்ளுக்குள் இரைச்சல்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. காசிக்கு போய் கங்கை கரையில் உட்கார்ந்து கொண்டால் தனிமை வந்துவிடுமா? இல்லை, தனக்குள் பார்க்கும்போதுதான் இந்த அமைதி ஏற்படும். அந்த அமைதிதான் தனிமையை தரும். எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் அந்த அமைதியோடு இருக்கும்போது தனிமை அவருக்கு வசப்பட்டு விட்டது என்று தெரிந்து கொள்ளலாம். இந்த தனிமையை அறைக்குள் தாளிட்டு கொண்டு உட்கார்ந்தால் அறிந்து கொள்ள முயற்சிப்பது சரியான வழிதான். அப்படி உட்காரும்போது மனதின் பேயாட்டம், பேய் இரைச்சல், அதனுடைய கூத்து மிக நன்றாக தெரியும். இப்படியா ஒரு மனது கூத்தாடுகிறது? இவ்வளவெல்லாம் மனது வக்கிரமாக யோசிக்கிறது என்று திரும்ப திரும்ப கவனமாக இந்த மனதின் வக்கிரங்களை இந்த தனிமையிலிருந்து அறைக்குள் தாளிட்டு அல்லது காசிக்கு போய் உட்கார்ந்து கொண்டு இந்த உள்ளுக்குள் இருக்கின்ற கூத்தை கவனித்தால் உங்களின் மனவிகாரம், உங்கள் மனதின் கோரம் உங்களுக்கு புரியும். மெல்ல மெல்ல இந்த கோரம் அடங்கவும் சட்டென்று ஏதோ ஒரு நேரம் அருந்து விழவும் வாய்ப்பிருக்கிறது. இவ்வளவு மோசமாக இருக்கிறேனே என்ற துக்கம் வரும். ஒரு அலம்பல் எழும்பும். நான் சரியில்லையே என்ற வேதனை பொங்கும். இந்த வேதனையை, இந்த துக்கத்தை, இன்னும் உள்ளுக்குள்ளே அமைதி வேண்டும் என்ற ஏக்கத்தை உடையவர்கள் ஒரு ஞானிக்கு அருகே போகிற போது அந்த ஞானிக்கு உங்கள் பக்குவம் தெரிந்து உங்களுக்கு என்ன ஊட்ட வேண்டுமோ அதை ஊட்டிவிட உள்ளுக்குள் அந்த ஞானியால் இந்த பக்குவம் ஏற்பட்டுவிடும். குரு என்பவர் இந்த அமைதி தர மிகவும் முக்கியம். ஒரு ஞானியால் தான், ஒரு குருவால் தான் இந்த சந்தோஷத்தை, இந்த அமைதியை தர முடியும். உங்களுக்கு அகங்காரமான வாழ்க்கை வேண்டுமெனில் அதேவித அகங்காரமான குருவும், உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டுமெனில் அதே மாதிரியான ஆடம்பரமான குருவும், உங்களுக்கு கெட்டிக்கார, தந்திரமிக்க, அரசியல்தனமான குரு வேண்டுமெனில் அதற்கேற்ற குருவும் கிடைப்பார்கள். உள்ளே உண்மையாய் உங்களை பற்றிய கோரத்தை உணர்ந்து அமைதியை விரும்பினால் அதற்கேற்றபடியான ஞானிகள் கிடைப்பார்கள். மக்களின் யோக்கியதை பொறுத்தே அரசன், உங்களின் யோக்கியதை பொறுத்தே உங்களுக்கு குரு. சொல்லியவர் வேறு யாருமில்லை, பாலகுமரன் அவர்கள். ஆம், இந்த சிந்தனையை அப்படியே யோசித்து பாருங்கள். அப்படியே அலைபாயும் மனது அலையை போல ஆக்ரோஷமாக எழுந்து எழுந்து சத்தத்தை எழுப்பிக்கொண்டே இருக்கும் அந்த மனது அமைதி பெற இந்த பதிவு உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒருமுறை கேட்டு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனமும் ஆழ்ந்த அமைதியை அடையும். அந்த ஆழ்கடலில் இருக்கும் அமைதி எப்படி இருக்குமோ அதே போலவே உங்களது மனமும் ஆழ்ந்த அமைதியில் நித்திரை கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு இப்படியான ஒரு அருமையான உறங்கும் முன் ஒரு சிந்தனையோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. மீண்டும் நாளையும் இதே போல ஒரு உறங்கும் முன் ஒரு சிந்தனையினூடே சந்திக்கலாம். நன்றி அன்பு நேயர்களே.